லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சும்மா லைட்டாக அப்படி தீவி விட்டாங்க. அது இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பரவ நிலைமையில் வந்துருச்சு. இப்போ நீட் தேர்வை எதிர்த்து அவங்க போராட்ட களத்தில் இளைஞர்கள் வந்திருக்காங்க. அதை நோக்கி இந்த போலீஸுடைய தடி இந்த கண்ணீர் புகை குண்டு வீச்சுறது இதெல்லாம் வந்து பெரிய வன்முறையை உருவாக்குமா, இல்லை எதனால் இந்த மாதிரிலாம் நடக்குது? இல்லை, அதான் நீங்கள் சாதாரணமாக சில விஷயங்களை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு வார்த்தையில் சொல்லிடுறீங்க. ஒரு வார்த்தை, அதான் ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்ட்டு. சாதாரணமாக காக்ரோச்சி கரப்பாம்பு வச்சுன்ட்டு 2 வார்த்தையை வந்து நீதிமன்றத்தில் சொல்ல போய் அது ஒரு கட்சியாக உருவாகி இன்னைக்கு நாடு முழுக்க அது வந்து ஒரு பேசுவதாக அதிர்வலைகளை உண்டு பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சம்பவம் இருக்குல்ல, அவர்கள் எடுத்திருக்கிற சம்பவம் மிக சிறந்த விஷயம். கல்வி சார்ந்தது, அனைவரையும் இது பண்ண. நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கார்னர் இவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு இப்போ இதை எடுத்தீங்கன்னு வைங்களேன், அப்படி அதில் பிரிவினை வந்துடும். ஆனால் ஊழல் எதிர்ப்பு, இந்த கல்வி சார்ந்த முறைகேடுக்கு எதிரான போராட்டம், இதெல்லாம் வந்து பொதுவான போராட்டங்கள். இப்படி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆட்சியை பிடிச்சாப்புல. ஊழல் எதிர்ப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பக்கம் ஆட்சியை பிடிக்க சரியா இருந்தது. அதான் என்னன்னா, இவங்க இப்படி தான் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆட்சியை தகர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள் உலகம் முழுக்க நடக்குது. இதை நீங்கள் எல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு என்னமோ இது மோடி ஆட்சிக்கு போட்டிருக்க ஸ்கெட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் வாண்டடாக போய் சிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று, இந்த முறைகேடுகள்லாம் நடக்குது. நீட்டு தேர்வில் நாடு முழுக்க எல்லாரும் அலகழிக்கப்படுகிறாங்க, குழந்தைகள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அது ஒரு அநீதியானது தேர்வு அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ இதெல்லாம் கசியுது. திரும்ப அதே அதை படித்து ஒரு கேள்விக்கு தப்பாக எழுதிட்டிங்கன்னா அது மார்க்கும் இதாகும், மைனஸ் ஆகும் அப்படின்னு அதுக்குள்ள நடக்கிறதில்ல. நீங்கள் தேர்வு வெற்றி பெற்று நீங்கள் அந்த சீட்டை வாங்குறதே பெரும் போராட்டமாக இருக்குது. அதில் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கிறத வந்து இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் விட்றீங்க அப்படிங்கும்போது அது ஒரு கொந்தளிப்பாக மாறுது. இந்த இளைஞர்கள் கூட்டம் தான் எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்களோ ஜென்சி கிட்ஸு, அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இந்த போராட்டம் பரவுது. எப்படி அதாவது கரப்பாம்பூச்சி பெரிய பேரழிவு நடந்தப்போ கூட கடைசியாக உயிர் பிழைச்ச ஒரு உயிரினம் கரப்பாம்பூச்சி. அதே மாதிரி அந்த கரப்பாம்பூச்சி அழகான சிம்பிளாக மாறி இன்றைக்கி மோடி ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்குது. இந்த போராட்டத்தை இவர்கள் நினைக்கிறாங்க, இது வந்து நம்ம இந்த மாணவர்களை அடிச்சிட்டோம் கலைச்சிட்டோம், இவங்க வந்து இன்ஸ்டா குரூப்பு ரீல்ஸ் பார்த்துட்டு வர்றாங்க, ஃபேஸ்புக் பார்த்துட்டு வர்றாங்க, இது பண்ண முடியும். எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு தனிநபரை நம்பி இவ்வளோ கூட்டம் வந்து திரளும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ரீல்ஸ் போடுவான், வீடியோ போடுவான், ஆனால் ஒரு போராட்டம் களத்தில் வந்து அடித்தடி விழும், எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு இவ்வளோ கூட்டம் வருமா அப்படிங்கிறது ஆச்சரியம். ஆனால் வருது அப்படின்னா அப்போது இதுக்கு பின்னாடி மக்களுடைய அந்த இளைஞர்கள்ட்ட ஒரு உணர்வு வருது. இளைஞன் ஒருவனாக இருந்தாலும் அந்த எல்லா இளைஞருடைய மனநிலை வந்து அது இதாகுது. இன்னொன்று, இந்த போராட்டங்களை இயக்கிறதுக்கு பின்னாடி ஒரு வகையான ஒரு சர்வதேச அரசியல் இருக்கும் எப்போவுமே. அந்த போராட்டத்தை அது மெல்லிசா அப்படி தூண்டி சில போராட்டங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அதை தூண்டி விடுறதுக்கு எவனோ ஒருத்தன் ஸ்கெட்ச் போட்டிருப்பான், ஆனால் அவனுடைய விருப்பத்துக்கு மாறாவே சில போராட்டங்கள் பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அப்படிதான் நேபாள் போராட்டம், இலங்கையில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த மாதிரியான இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து டக்குன்னு அணி திரள்றது அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி அது ஆச்சரியத்துக்குரியது. அதில் இந்த போராட்டத்தில் ஒரு காட்சி நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அந்த காவல்துறையினர் வந்து அந்த படையினர் வந்து அடிக்கிறாங்க, பாதுகாப்பு படையினர். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல, நீ அடி நான் வாங்குறேன் நிற்கிறேன் அப்படின்ட்டு அடி வாங்குறாங்கல்ல, அதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஏன்னா அடித்தா செத்து போயிடும். அப்போ அது இன்னும் கலவரமாக மாறும். அப்படிங்கிறதுனால கவனமாக கையாள வேண்டியது. அந்த பையனை அடிக்கலை, நீ முடிஞ்சா என்ன அடி, நான் அடி வாங்கிறேன் அப்படின்னு 4 தடவை அடித்தான் அவன். பாதுகாப்பு படையினர் அடித்தாங்க, ஆனாலும் அவன் அந்த பையன் அசரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு பின்னாடி வந்து இவர்கள் வேறு காரணியாக தூண்டிவிடப்பட்டாலும் கூட உணர்வாக வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போது இந்த போராட்டம் இனிமேல் இது வந்து நாடெங்கும் பற்றி பரவும். இது மோடி அரசுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. இதை வந்து எதிர்கட்சிகள் நாடாளுமன்றம் நடக்கு, எதிர்கட்சிகள் இதெல்லாம் வந்து அவையில் வந்து பெரிய அளவில் மாற்றும் போது இது பேசுபொருளாக மாறும். நினைக்கலாம் இது இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் 3 ஆண்டுகள் இருக்குது, இப்போ இந்த சம்பவம் வந்து பெரிய இதாகுமானா, இதில் அடி வாங்கினவனும் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பெரிய அளவில் இருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் எல்லாருமே இதை வந்து கவனிச்சு தாக்கம் இருக்க தான் செய்யும். அப்போ வந்து இது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு ஆட்சி இருந்துட்டுனா அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு போராட்டம் நடக்கும். 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு.
கடைசியில் அதை வந்து என்ன பண்ணாங்க, ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு அண்ணா ஹசாரேங்கிற கேரக்டர் களத்தில் இறக்கப்பட்டார். அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் வந்து அதை தூக்கி கொடி ஆட்டிக்கிட்டே வந்து இது பண்ணாங்க. அப்படியே வந்து காங்கிரஸ் அப்புறப்படுத்தப்பட்டது. அந்த அலையில் மோடி அலைவே வந்து மோடி உலகத்தை அப்படியே இதாக மாற்றிட்டாரு, அப்படியே சொர்க்கபூரியாக குஜராத்தை மாற்றிட்டாருன்னு கொண்டு வந்து மோடி பிம்பத்தை இறக்குனாங்க. டக்குன்னு போய் தலைவர் போய் உட்காந்துட்டாப்புல. இப்போ 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ மோடி அப்புறப்படுத்தணும்ல, அப்போ அதுக்கு ஒரு போராட்டம் வேணும்ல. அந்த போராட்டம் அதோடைய புள்ளியாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய போராட்டம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா பார்ட்டி அப்போ இருந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அண்ணா ஹசாரே தலைமையிலான அந்த ஊழல் அந்த போராட்டம் நடந்தது. அதனால மாற்றம் வந்து பிஜேபி கிடைச்சிது. ஆமாம். இப்போ பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நீட் சம்மந்தப்பட்ட கல்வி அதற்கேன ஒரு போராட்டங்கள் நடந்து இது வீரியம் அடைஞ்சால் ஒருவேளை புதிய பார்ட்டிகள் ஏதாவது உருவாகி இளைஞர்களுடைய தலைமையில் ஏதாவது உருவாகுமா, இல்லை மீண்டும் இதே மாதிரி இது காங்கிரஸ் தலைமையில் புதுசாக ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான? இல்லை, இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கணும்னா, இந்த போராட்டம் நம்ம கையை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இது ஏற்கனவே காங்கிரஸ் மீது வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பொது பார்வை இருக்குல்ல. அப்போ அதுக்கு மாறாக யாரு கண்டா வந்து என்னெல்லாம் நடக்கலாங்க. இப்போ விஜய் நடந்துச்சுல, விஜய் இப்போ திமுக அதிமுக சோழியை முடிச்சாங்கல்ல, முடிச்சுட்டு புதுசாக வந்து விஜய்ங்கிற ஒரு கட்சியை கொண்டு வந்தாங்கல்ல. அப்போ அதுக்கேற்றாப்புல வந்து யார் கண்டா நாளைக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆளுகளும் இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்கான வேலை ஏங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்துறதும் ஒரு ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி சர்வதேச அரசியல் இருக்கு. அப்போ இது இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா காங்கிரஸை திரும்ப கொண்டு வர முடியாது. அதுக்கு மேலே ஒரு புதிய இளைஞர்கள் படை, அதை டேக்லைன் ஈஸியாக இருக்குல்ல, இளைஞர்கள் படை புதிய படை அப்படின்னா இப்படி விஜய்க்கு வந்து செட் ஆச்சு. அப்படியே டக்குன்னு வந்து உட்கார வச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மோடிஜி வந்து காங்கிரஸ் நம்ம ஆட்சி வரலன்னா பரவாயில்ல, சாரி பிஜேபி வரக்கூடாது, அப்படி இருக்கலாம், அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப பிஜேபி காங்கிரஸ் தமிழ்நாட்டுல அதிமுக. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே 2029 என்ன நடக்கிறது நம்ம பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ தமிழ்நாட்டுல நடக்கும் நினைச்சோமா, திமுகவும் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு வைக்கிறதுக்கு பேச்சு நடக்கும்னு நினைச்சோமா, நடஞ்சில்ல. அது வாய்ப்பு இருக்கலாம், அப்படியும் நடக்கலாம். இவனை போய் உட்காந்துட்டாங்க, இந்த பசங்க போய் உட்காந்துட்டாங்க, எப்பா இனிமே இவங்களை அப்புறப்படுறதுக்கு நம்ம ஒன்று சேரலாம் அப்படின்னு நடந்தாலும் நடக்கலாம். ஆனால் இந்த போராட்டம் அதை நோக்கி தான் கொண்டு போகப்படும். இது அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போராட்டங்களை ஒட்டி தமிழ்நாட்டில் திருக்குறள் அறிவுன்னு சொல்லிட்டு பாடலாசிரியர் அவர்கள் வந்து இப்போ ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க எங்கள் சட்டமன்றத்துக்கு முன்னாடி. அந்த போராட்டத்தில் போலீஸ் கைது பண்ணி முதல்வர் அவர்களை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த சின்ன ஒரு போராட்டம் திருக்குறள் அறிவால் தமிழகத்தில் இப்போ உருவாகிறது. இது ஒருவேளை இந்த போராட்டம் இங்கே கொஞ்சம் சமாதானமாக எல்லாருக்கிட்டையும் தெரியப்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் இப்படி பரவறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா தென்மாநிலம்? இல்லை, அதை வந்து இப்போ அது எனக்கு என்னமோ அதை விஜய் கூப்பிட்டு வந்து செஞ்சிட்ட உடனே அது முடிஞ்சிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து மனநிலை இப்படி உருவாகலாம் இங்கே. அதுக்கு அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலையும் வந்து நம்ம அங்கே ஆரம்பிக்கலாம், கேரளாவில் ஆரம்பிக்கலாம், அப்படி இப்படின்னு இளைஞர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அது அப்படியே பரவத்தான் செய்யும். அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் மாறத்தான் செய்யும் அந்த போராட்டம். ஆனால் அறிவுங்கிறது அவர் வந்து ஒரு இதை முன்னெடுத்திருக்காரு, ஆர்வம் தான், பாராட்டுக்குரியது தான். ஆனால் அது இந்த அளவுக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படின்னு திமுக எதிர்கட்சியில் இருக்காங்க இப்போதைக்கு. ஆமாம், திமுக இப்போ போராடுறதுக்கு கண்டென்ட் வேற கிடைக்கும். கண்டென்ட் எப்போ என்ன நடக்கும்னு அவர்களுக்கு வந்து விஜய் ஆட்சியில் என்ன நடந்தாலும் சரி உடனே ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு அவங்க காத்துறேன். நான் தான் சொன்னேன்ல, திமுக மாதிரியான ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் திமுகவை எப்போதுமே எதிரணி வரிசையிலே தான் வச்சிருக்கணும். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எல்லா அநீதிகளுக்கு எதிராகவும் பேசுவார்கள், போராடுவார்கள். அது இந்த தமிழர்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆளுங்கட்சிக்கு அது வந்து ஒரு டூல். என்ன தப்பு வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுத்துறேன். இப்போ 2009 மட்டும் திமுக எதிர்கட்சியில் இருந்துச்சுன்னா ஈழ இனப்படுகொலை அந்த போராட்டமே இதே நடந்திருக்காதுங்க. அந்த போரே நிறுத்தப்பட்டிருக்குங்க. அவ்வளோ வேலை செய்வாங்க அவங்க. அது வந்து அப்போ வந்து திமுக ஆட்சியில் இருந்தனால அந்த போராட்டத்தை நீர்த்து போக வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு விட்டாவில். இந்த சைடு வந்தால் வேற, அந்த சைடு போனால் அப்படிங்கிறது தான். திமுகவே அதில் குறைச்சி மதிப்பிடாது. இப்போ வந்து அவர்களை வந்து கடந்த 5 ஆண்டுகளில் நீட்டு தேர்வுக்கு என்னத்தை கழிச்சிங்க நீங்கள்? முட்டையை இது பண்ணீங்க, முட்டையில் நீட்டுன்னு எழுதி வச்சிங்க. இதை தவிர்த்துட்டு வேறு என்ன செஞ்சீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் உங்களால் நினைச்சால் பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க முடியுங்களா? இப்படி ஒரு சின்ன பசங்க செய்கிறாங்கல்ல, உங்களால் செய்ய முடியும் தானே? செய்ய மாட்டாங்க, சும்மா கணக்காட்டுறதுக்கு செய்கிறது அதிகாரத்தில் இருக்கும்போது. இப்போ மாற்றி பிடிப்போம். இப்போ உக்கிரமாக வந்து போராடுவாங்க. அதுவும் கூட வந்து சில இதெல்லாம் இருக்குது, சில காய் நகர்த்தல்லாம் இருக்குல்ல. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ அப்படி வந்து வெயிட் அண்ட் சீ. இந்த போராட்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால
விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. நீதிமன்ற காவலில் ஒரு 15 நாள் அவங்கள வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. இது அவர் கைது பண்ணது சரிதானா எப்படின்னா? இல்லை, இதில் என்ன சரிதானான்னு கேள்வி? 100% சரிதான். இது இல்லை, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. என்ன மக்கள் பிரதிநிதி பேசுகிற பேச்சாங்க இது? மக்கள் பிரதிநிதி பேசுகிற பேச்சா? இதெல்லாம் எப்படி கருத்து சுதந்திரம்? இதில் வந்து வெக்கமே இல்லாமல் ஸ்டாலினும் கனிமொழியும் திமுக ஆட்களும் மற்ற ஆள்கள்லாம் வந்து ஜனநாயகம் பறிக்கப்படுது, கருத்து சுதந்திரம் இதாகுது, தாவேக அரசை வந்து விமர்சிப்பவர்கள் எல்லாம் கைது செய்யப்படும். எப்படி தாவேக அரசை விமர்சிப்பவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்களாம்? இதுக்கு பேர் விமர்சனமா? ஒரு முதல்வருடைய இது எலும்பை எண்ணுன்னு சொன்னால் ஸ்டாலினோட எலும்பை எண்ணுன்னு வந்து வேற ஒருத்தர் பேசுனா நீங்கள் விடுவீங்களா? சாதாரண ட்விட்டு போட்டதுக்கெல்லாம் இது பண்ணீங்க. கடந்த ஆட்சியில் வந்து சவுக்கு சங்கருக்கு என்னெல்லாம் நடந்தது, கடந்த ஆட்சியில் வந்து அரசை விமர்சித்தவர்களுக்கு என்னெல்லாம் நடந்தது, நீங்களாம் இந்த சாத்தான் வேதம் ஓதுங்கிறது இதுதான். நீங்களாம் பேசலாமா? எம்எல்ஏவை இந்த இவர் பெண்மணி வந்து ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு போஸ்ட் ஒட்டி அதுக்கு ஒரு பாட்டியை தேடி விரட்டி கண்டுபிடிச்சிங்களா? தேடி அப்போ உங்களுக்கு என்ன இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல அந்த எம்எல்ஏ அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி மாதிரியா பேசினாரு. விஜய் வந்து சொன்னது வந்து இவர்கள் வந்து வந்தாலும் ஓடிடுறாங்க, பேச்சை கேட்கறதுக்கு இதை கேட்டப்பட்டு அது ஒரு நகைச்சுவை எல்லல், ஒரு இதுதான், ஒரு சட்டையரான வார்த்தை. அப்போ அதுக்கு வந்து எலும்பு என்னன்னு பேசினா இது என்ன மாதிரியான தடித்தனமான வார்த்தை? இதுக்கு சரியான நாட்டுல ஒரு சட்டம் அதுக்கு முன்னாடி உரிமை இல்லையா? அதெல்லாம் கிடையாது, உரிமை கிடையாது. இது வந்து என்ன மன்னராட்சியா நடந்துகிட்டு இருக்கு. இவரு நம்ம அனிதா தாய்மாமன் அனிதா, ஆமா, அவரு வந்து தாய்மாமன் டைட்டில் புது படமே இறக்கலாம் போல இருக்கு. சத்யராஜ் நடிச்ச படமா தாய்மாமன்? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனை வச்சு ஒரு தாய்மாமன் புது ஸ்கிரிப்ட் போட்டாங்கன்னா இன்னும் பிச்சுக்கிடும். அந்த தாய்மாமன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இந்த மாதிரிதான் பேசி அது வந்து இதானது இல்லை, கைது ஆனார். இப்போ திரும்ப இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சியை நிம்மதியாக ஆட்சி நடத்த விடக்கூடாது. அதுக்கான ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து ஒரு ஆட்சி புதியவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் ஆட்சி செய்தாலே 6 மாதம் ஆகும் ஒரு நிலை பெறதுக்கு. புதிய கட்சி புதிய இளைஞர்களுடைய தலைமையில் உட்கார்ந்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்த பல இந்த அவரா ரொம்ப பயங்கரமான விஷயம் மாதிரியான முகங்களை எல்லாம் பார்க்காம சட்டமன்றத்தில் புதிதாக ஒரு இளைஞர் கூட்டத்தை பார்க்குறோம். அது நல்லதோ கெட்டதோ அவர்கள் வந்து வரட்டும். முதல்ல இந்த ஜனநாயகத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கட்டும், ஆட்சியை நடத்தட்டும். அதில் சிறு தவறுகள் இருக்கும், நல்லதுகள் இருக்கும், பார்ப்போம், அவர்கள் வழி நடத்தி கொண்டு போவோம். ஏற்கனவே இது என்ன மன்னர்கள் காலமா? அவர்களே வந்து அதிமுகவை ஆளணும் அந்த செட்டப்பை உடைச்சது. இதை நம்ம சொன்னால் உடனே வந்து விஜய் மீது வந்து கார்ட்டூனிஸ்ட் பாலா கொஞ்சம் பரிவு காட்டுகிறார், ஒரு சார்பு இருக்கு. எனக்கு என்ன சார்பு இருக்கு? நான் உண்மையிலே சரி, ஆமா, ஆனால் சிரிக்கிறது சரியில்லை. அது கடந்த முறை சிரித்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. சீமானை ஆதரித்து பேசி சிரிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது. இப்போது வந்து அது தவறாக இருக்கு. போகட்டும், நம்ம எப்பவும் போல நமக்கு சரியும் பட்டதை பேசிக்கிட்டு தான் இருப்போம். சீமானண்ணன் சொன்ன மாதிரி வந்து தோல்வியை கொண்டாடுகிறார்கள். யார காமராஜரை ஒப்பிட்டு வந்து இப்போ தோத்து போனவர் யாரு? காமராஜர் தோத்தது வேற, அது அண்ணா சொன்னது காலம் வேற. ஆனால் காமராஜர் ஸ்டாலின் ஒன்னா? ஸ்டாலின் தோல்வியை மகிழ்ச்சியாக நான் கொண்டாடுகிறேன். ஆமா, பிறர் தோல்வியை பார்த்து கொண்டாடி மகிழ்கிறார்கள்னா ஆமா, ஸ்டாலின் தோத்ததை பார்த்து கொண்டாடுவேன். அண்ணன் எனக்கு என்னமோ இப்ப என்ன இதுன்னா, ஸ்டாலின் தோல்விக்காக சேகர் பாபு அழுததை விட அண்ணன் சீமான் ரொம்ப அழுதுப்பார் போல இருக்கு. இப்ப நான் ஸ்டாலின் கொண்டாடிப்பா, ஸ்டாலின் தோத்தது திராவிடம் தோத்ததுக்கு சமமானது. என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர் தோத்தது ஒரு வழிதான. அது யாருக்கு வலிக்கணும்? அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வலிக்கணும், இல்லை அவங்க கட்சிக்காரங்களுக்கு வலிக்கணும். நாம தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம், நமக்கு எதுக்கு சார் வலிக்கணும்? ஓகே, ஒளிஞ்சது திராவிட அரசு ஒளிந்தது, திராவிடத்தின் பிராண்டாக முன்னிறுத்தப்பட்டவர் ஸ்டாலின் தான் தொடரட்டுமே போங்க தொலையட்டுமே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ மகிழ்ச்சி தானே. இதுல வந்து அவர் தோல்வியை கொண்டா பேர் சொல்ல, ஆனால் பொருள் புரியுது யாரை சொல்றாங்கன்னு. அவர் தோத்தது கூட அவர் வருத்தப்பட்டிருப்பார் போல தெரியல. இப்போ வந்து ஸ்டாலினுடைய தோல்வியை கொண்டாடுபவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிக்கிறார். அது வந்து கொண்டாடி மகிழ்கிறார்கள் அப்படின்னு பேசு என்ன இது இருக்கு? எனக்கு புரியல. ஸ்டாலின் இதில் ஒளி மறைவு இதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் தோல்வியை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம், திமுக தோற்றதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். அதில் எந்த ஒளி மறைவும் கிடையாது. நாம் தமிழர் சீமானுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ வேணா இது வந்து வருத்தமாக இருக்கலாம். நாங்கள் வந்து பேசுகிற தமிழ் தேசிய அரசியலுக்கு எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஏன் வந்து நான் இதில் என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் நாம் தமிழர் மகிழ்ந்திருக்கும் போல இருக்கு. இப்போ வந்து சீமான் மகிழ்ந்து, ஏன்னா அரசியல் பண்ண முடியும்ல.
இப்போ அரசியல் பண்றதுக்கான இதுல திராவிடம் இந்த இதை திணிக்க அதை திணிக்குன்னு பேசியிருக்கலாம். தமிழர்னாலும் ஆமா. விஜய் வந்துட்டாரு. ஆமா, இப்போ விஜய் தமிழரா வேற போயிட்டாரு. என்ன அரசியல் பண்ண முடியும் இந்த இதுல? அப்போ அது ஒரு பெரிய இழப்பா இருக்கிறதுனால அந்த வகையில அவர் வருத்தப்பட்டாருன்னு தெரியல. எப்படி வருத்தப்பட்டாலும் சரி, எங்களுக்கு வந்து ஸ்டாலின் தோத்ததுல மகிழ்ச்சி, நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். அந்த தேசிய விருதுகள் கொடுக்கறதுல வந்து தொடக்க காலகட்டத்தில் நிறைய ஒரு குளறுபடிகள்லாம் நடக்கும். தொடர்ந்து அங்கீகாரம் கிடைக்காத இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அப்புறம் நடிகர்களுக்கு வந்து இந்த சரியாக இந்த விருதுகள் போய் சேர்றதில்ல அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருக்குது. இதில் தனுஷ் அவர்களுக்கு கொடுத்த விருது தான் இப்போதைக்கு ஒரு பேசுபொருளாக இருக்குது. அந்த ராயன் திரைப்படம் தமிழகத்தினுடைய சிறந்த திரைப்படமாகவும், கேப்டன் மில்லர் படத்தில் நடிப்புக்காகவும் 2 விருதுகளை தனுஷுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து மற்ற விருதுகளும் கொடுத்துருக்காங்க. இந்த தேசிய விருதுகளை அனௌன்ஸ் பண்ணது முதல்ல அது என்னன்னா, விருதுகளை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி ஜூரிகளை அவங்கள செலக்ட் பண்ண முடியாது, சரியா அவர்களை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். உண்மைதான். அது வந்து ஜூரிகள் திரைப்படத்துடைய ரசனை, அதோடைய தரம் என்ன, அதோடைய கலை நயம் என்ன அப்படிங்கிறத பத்தி எதுவுமே இல்லாம யாரவத்தங்களை கொண்டு போய் அந்த கலா மாஸ்டர், மாநாட மயிலாட புகழ் கலா மாஸ்டர் அவர்கள் கொண்டு போய் வைத்தால் அந்த படத்துடைய தரம் என்ன இருக்கும்? இப்போ விடுதலை படத்தில் பேசப்பட்ட அரசியல் என்ன, விஜய் சேதுபதியோட நடிப்பு என்ன அப்படிங்கிறத புரிகிறதுக்கு ஒரு அரசியல் பார்வை. அது மாதிரி மகாராஜா படத்தோட நடிப்பு, வாழை படத்துல அந்த பையன் குட்டி பசங்க நடிச்ச நடிப்பு, அதெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கும் அதை வாழ்வியல் இது உள்வாங்கக்கூடிய ஒரு பார்வை உண்டுல்ல. முதல்ல இந்த மாதிரி திரைத்துறை சார்ந்த இதை தேர்வு பண்றதுக்கு திரைத்துறை சார்ந்தவர்கள் இருக்கணுங்கிறது அவசியம் தான். அதே சமயம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டிய தேர்வுகள். ஆனால் பொதுவாகவே விருதுகளை தேர்வு செய்கிறது, இந்த கலைமாமணி விருது கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா போடுபவர்கள், விசில் அடிப்பவர்கள், அரசியல் எண்ணிக்கை கலையோடு அதோடு சேரும்போது அது வந்து இப்படிதான் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விருதுகளை தேர்வு செய்யக்கூடிய நபர்களை அவர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து சரி கட்டிட்டா அப்போ நமக்கு விருது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே வந்து ரொம்ப அப்படிதான் தோணுது. இப்போ வந்து என்ன படத்துக்கு எல்லாருமே கேட்குற மாதிரி எனக்கு விருது வேணும் அப்படின்னா அப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த படம் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறதுல ராயன் சிறந்த படமா அப்படிங்கிற கேள்வி. அதற்கு மற்ற படங்கள் தகுதி குறைவாக இருந்து ராயன் படத்துக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் அது நியாயமா இருக்கும். அப்படி ஒன்றும் அது ஒரு சிறந்த படமாகவோ திரைக்கதையை கொண்டதா தங்கலான் படத்துக்கெல்லாம் கொடுக்கல. தங்கலான் அவர் விக்ரமுடைய உழைப்பு என்ன உழைப்பு அது. அதில் படம் வேணா அது இதாக இருக்கலாம், அந்த படம் வந்து கன்வே ஆகாமல் போயிருக்கலாம், படம் ஓடாமல் போயிருக்கலாம். ஆனால் விக்ரமுடைய நடிப்பு வந்து காலத்திற்கும் பேசப்படக்கூடிய நடிப்பு. அப்போ அதை கொடுத்துருக்கலாம். அந்த குழந்தை நட்சத்திரமாக வாழை படத்தில் நடித்த பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த கொட்டுக்காளி படத்தில் நடித்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய நடிப்பு லப்பர் பந்தில் அவங்க மனைவியா வந்த அந்த பொண்ணு சுவாசிகா, அவங்களுக்கு ப்ளூ ஸ்டார் அந்த படம். அதுக்கப்புறம் ஜே பேபி, அதில் ஊர்வசியோட நடிப்பு நல்லா இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இதுதான் ஒன்று தேர்வு செய்யக்கூடிய ஆட்கள் சரியானவர்களாக இருக்காது. அவர்களுக்கு ஒரு சார்பு நிலை இருக்கும்போது இது மாதிரி இதுக்கு சரியான ஆட்களை முதல்ல தேர்வு செய்ய வேண்டியது அவசியமானது. கலா மாஸ்டர் வந்து அவர்கள் திரைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு நடன இதாக இருக்கலாம். ஆனால் வந்து அவருக்கு திரைப்படத்தை தேர்வு செய்ய அளவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் என்ன லெவலில் இல்லை அப்படின்னு. இப்போ நிறைவாக இந்த பாரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்க 2 பேருடைய திரைப்படங்களுக்கு வந்து எந்த ஒரு தேசிய அங்கீகாரம் பெற்ற விருதுகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுனால அரசியலும் கலையும் இணைந்ததால் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடா, இல்லை இந்த விளிம்பு நிலை மக்களை பற்றி நீங்கள் கதை எடுத்தால் நீங்கள் விருதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு என்ன காரணத்தினால இவங்க 2 பேரும் விருதுக்காக அவங்க தடுக்கப்படுறாங்க? இல்லை, அதான் இது நீங்களே வந்து அது சொல்லிட்டீங்க. அவங்க பேசுகிற அரசியல் என்ன அரசியல் பேசுகிறாங்க, தங்களுடைய படைப்பு வந்து எது சார்ந்து பேசுது, யார் பக்கம் நின்று அந்த படைப்பு பேசுது, இதெல்லாம் கணக்கு வச்சு தான் வந்து அதை விருதுகள் வந்து கொடுக்கப்படுவாங்க. நியாயப்படி இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் தேர்வுக்குழுவில் இருப்பவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய அரசியல் பார்வையும் அந்த அதிகாரம் இருக்கிற இடமும் வந்து எதை தேர்வு பண்ணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்படி பார்த்தா இப்போ பரியரும் பெருமாள்லாம் பிரமாதமான ஸ்கிரிப்ட், நல்ல படம், வாழை படம் நல்ல படம், சார்பட்டா பரம்பரை பிரமாதமான படம். அது வந்து திரையரங்குக்கு வந்திருந்ததுன்னா அப்படி கொண்டாடப்பட்டிருக்கும். அவருடைய மெட்ராஸ் படம் அவ்வளோ அரசியல் உள்ள படங்கள், அவ்வளோ விஷயம் சொல்லக்கூடிய படங்கள். ஆனால் வந்து தேர்வு செய்யப்படாமல் இருப்பதற்கு பின்னாடி இந்த மாதிரியான அரசியல் இருக்கும். அதை தேர்வு செய்யக்கூடியவர்களுடைய சாதிய மனநிலை அல்லது அவர்கள் பேசுகிற அரசியல் விருப்பமற்ற மனநிலை, இப்படி பல காரணிகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை வந்து அந்த தேர்வுக்குழுவில் தேர்வு பண்ணும்போது தேசிய விருதுகளாக கொடுக்கும்போது ஏன் இந்த விருதுகள் கொடுக்குறாங்க? முதல்ல இது மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும், அவர்களும் பார்க்க வேண்டும். அப்படிங்கும்போது அந்த படைப்பு, அந்த கலைஞன் கொண்டாடப்படுவான். அப்படிங்கிறதுனால அது வந்து பரவலாக்குறதுக்காக விருதுகள் கொடுத்து அங்கீகரிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த படங்கள் கொடுத்துருப்பா அப்படின்னா வேறு மராத்தியர்கள் பார்ப்பார்கள், வந்து பஞ்சாபி அப்படின்னு இந்தியா முழுக்கவும் உலகம் முழுக்கவும் அது ஒரு கவனம் பெறக்கூடியதாக போகும். அப்போ இந்த கலைப்படைப்பு
உலகத்தின் பார்வைக்கு சென்றடையும். அப்போ நீங்கள் தேர்வு பண்ணுறது வந்து ராயன் மாதிரியான ஒரு படத்தை தேர்வு பண்ணிட்டீங்கன்னா இதான் தமிழ் சினிமாவோட நிலைமை. தமிழ் சினிமாவும் மலையாளத்தில் அவ்வளோ சிறந்த படங்கள் வருது. ஒன்லைன் வெறும் குடிக்கிறத வச்சு கொரோனா காலத்தில் குடிகாரர்களுடைய நிலை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கொரோனா தவானா ஏதோ ஒரு பேர் அது. ஒரு ஒரு பயணம் கேரளாவிலேருந்து காசிக்கு போகிறாங்க. ஒரு தாத்தாவுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக போகிறாங்க ஒரு குடும்பம். அது வந்து ஃபாலிமி அப்படின்னு பசீல் ஜோசப் நடித்த படம். பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஒரு ஒன்லைனு ஒரு பயணம் தான். அந்த பயணத்தில் நடக்கிற அனுபவங்களை சுவாரஸ்யமாக கொடுக்குறாங்க. இப்படி வரிசையாக வந்து சொல்லிகிட்டே போகலாம் மலையாளத்தில் வந்த படங்கள். ஆனால் அதுக்கு தேர்வு செய்யாமல் நீங்கள் வந்து மலையாளத்தில் வந்து அதை மட்டும் அதுக்கு விருது கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது ஒரு நல்ல கருத்துக்களை போதித்து இருக்கு. கடைசியில் வந்து இந்த மாதிரி பின்னாடி ஒரு நீதி கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல நீதியை சொல்லியிருக்கு, அதனால நாங்கள் விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை வந்து உலகம் முழுக்க பார்க்குறவங்க இது அந்த படத்தோடைய இந்த கலைஞர்களுடைய தன்மை என்னன்னு பார்ப்பாங்க, இந்த மொழி படத்தோடையது. அப்போ இதுதான் இது நல்ல படங்களை தேர்வு பண்ண வேண்டியது. அரசியல் சார்பு அப்பாற்பட்டு அந்த திரைக்கலைஞர்களை படைப்பாளிகளை கொண்டாடுவது அந்த தேர்வாளர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஆக தேர்வு அந்த குழுவை சேர்ந்தவர்களை சரியாக தேர்வு செய்ய வேண்டியது நல்ல படங்களை கொண்டாடுவதற்கான முதல் அடிப்படை வழியாக. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்பாங்க.